As I was seeking in கேட்டிருக்கும்போது I felt that the Lord was saying, tell my people, என்னுடைய ஜனங்க என்ன பண்ணணும்னா, learn to wait upon me. Let them learn. எனக்கு காத்திருக்க அவங்க கற்றுக்கொள்ளட்டும். எனக்கு காத்திருக்க அவங்க கற்றுக்கொள்ளட்டும். Amen. நமக்கு காத்திருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். Right? We don't like வெயிட்டிங்ல காத்திருக்கிறது ரொம்ப விருப்பமா நமக்கு. Do anyone love waiting? பைபிள் சொல்லுது, பேதுருக்கு பசி உண்டாயிருச்சாம். அப்போஸ்தலர் 10 படிக்கிற பசி உண்டான போது என்ன பண்ணாங்க? அவன் என்ன பண்ணான்? அவன் மேல ஏறிட்டான், ஜெபிக்கலான்னு போயிட்டான். நாம என்ன பண்ணுவோம்? பசி எடுத்தா கிச்சனுக்கு போறது ஒரு பக்கம், கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருந்தா இன்னும் ஆகலையா, ஒரு ரணகலமே ஆயிரும். தட்டுல வந்து அது உள்ள போகிற வரைக்கும் யூ ஃபீல் டிப்ரைவ்டு. உங்க விசேஷித்த காரியம் உங்களுக்கு கிடைக்கலன்னு கோபம், எரிச்சல், பொறாமை எல்லாம் ஒண்ணு கூடி வந்துடும் அது சாப்பிடுறதுக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கியூ அங்க மாத்திரம் பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. எங்க போனாலும் இருக்கும். வெஜ் சாப்பிடுறவனு கூட நான்வெஜ் கவுண்டருக்கு போயிடுவான். ஏன்னா நானே பண்ணிருக்கிறாரு. அந்த மாதிரி தன் காட்ஸ் நமக்கு காத்து இருக்கிறதுக்கு பரவாயில்ல. காத்திருந்து கியூல போய் பொண்ணு பையனை பார்த்து கிஃப்ட கொடுத்துட்டு அப்புறம் போனேன்ல, ஐயோ அது போய் கியூல நிக்கணும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? இங்க சாப்பிட்டுலாம், சாப்பிட்டுட்டு போகும்போது அப்படி பார்க்கலாம். we hate waiting. நமக்கு காத்து இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டம். ஒரு மலையை தூக்கி வச்சுட்டு இருக்கிறது போல நமக்கு ஒரு கஷ்டம். ஹல்லேலூயா. பட் இந்த பிளான் ஆஃப் காட், கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? காத்து இருக்கிறதல் ரொம்ப முக்கியம். கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். For everything in the Bible there is a time, there is a பிரசங்கில சொல்லும், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன இருக்குதான்? There is a season, there is a time for everything that is below the heavens. Hallelujah. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, இறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. There is time for everything. அந்த டைம் முன்ன நடக்க போறதில்ல, அந்த டைமுக்கு பின்ன நடக்க போறதில்ல. பட் the thing is that God is such a wonderful God. அவர் உங்களை வந்து காக்க வச்சுட்டு உங்களை ஏமாத்துறது இல்லை. ரைட்? when he says wait, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. ஒரு பெரிய பின்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களை காத்திருக்க சொல்லிட்டு ஏதோ காத்திருக்க சொன்னேன். சில இந்த அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணாங்க, வா நாளைக்கு அங்க வந்து வெயிட் பண்ணு, நான் வந்துடுவேன். சில பேர் அதை நம்பி போய் மணிக்கணக்குல காத்திருப்பாங்க, வரமாட்டாங்க. ரைட்? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன்மா, அது வரமாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க. காதலை கேட்டவங்க நின்று திட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க, அவ்வளவுதான். Amen. But God is not that kind of God. அவர் வானமும் பூமி ஒழிந்து போனாலும் ஒரு முறை ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்துருச்சுன்னா he will never take it back. சொன்னபடி செய்வார். So God wants நம்முடைய வாழ்க்கையில everything, நம்ம பைபிள்ல படிச்சீங்கன்னா for everything God has created a time span. Hallelujah. எல்லாம் அப்படியே when God said இஸ்ரேல் மக்களை எகிப்துல இருக்க போறாங்க, அவங்கள நான் விடுதலை அவங்கள வெளியே கொண்டு வரேன், God fixed a time, waiting time இருந்துச்சு. எத்தனை வருஷம்? 430 வருஷம். ரைட்? So 430 வருஷத்துல generation came and generation went, but God focused on what he said. அந்த காத்திருக்கிற நேரம் வந்த போது, அந்த காத்திருக்கிற நேரத்துல காத்திருந்த மக்களுக்கு, அந்த காத்திருக்கிற மக்கள் தேவ சமூகத்தில் அழுது புலம்பி பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கும் போது தேவன் மோசேயை எழுப்பி அனுப்புறார். Now it's my time, go bring them.
ஹல்லேலூயா. சங்கீதம் 27 சங்கீதம் 14 வசனத்துல பாருங்க. Psalm 27 and verse 14. அவங்க என்ன சொல்றாருங்க? கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இட் மீன்ஸ் don't wait for man, don't wait for anyone, just wait only for the Lord. ஏன்னா அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், சொன்னதை செய்கிற அளவும். யாக்கோபுக்கு சொன்ன, அவனுக்கு சொன்னதை செய்கிற அளவு நான் என்ன பண்ண போகிறேன்? I will do whatever நான் உனக்கு சொன்னதை செய்யல, நான் கூட இருப்பேன். எங்க இருக்குது அந்த வசனம்? ஆதியாகமம் 28 அதிகாரம், ரைட்? அதுல சொல்லுவாரு, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவாரு? யாக்கோபு தன் சகோதரனுக்கு தப்பிச்சு போய் கொண்டிருக்கும் போது டயர்ட் ஆயிட்டு என்ன பண்றான்? வனாந்திரத்துல அவனுக்கு பெட்டு கூட இல்ல, மணல்ல அப்படியே படுத்துக்கிறான். அங்க ஒரு கல் இருக்குது, கல்ல தலையணை அடிச்சு வச்சு படுத்துக்கிறான். ஹல்லேலூயா. அந்த மாதிரி தூங்கி இருக்கிறீங்களா? தரையில படுத்து தூங்குது இல்லையா? உங்களுக்கு வனாந்திரத்துல இப்ப ராஜஸ்தான்ல தான் கொண்டு போய் விடணும். இவங்க தரையில படுத்து அங்க கல் எடுத்து வச்சுக்கன்னு. ஹல்லேலூயா. எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு? அந்த டயர்ட்னஸ்ல எங்க இருக்கிறோன்னு தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல தலை சாஞ்சு நல்லா கொரட்டை விட்டு தூங்குவோம், ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, ரைட்? we feel மூணாம் வானத்துக்கு போவோம் அந்த தூக்கத்துல, ரைட்? அப்போ யாக்கோபு என்ன பண்றான்? டயர்ட்ல அவன் தூங்கி கொண்டு இருக்கும் போது திடீர்னு ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? அவன் கீழே படுத்து இருக்கிறான், வானம் திறக்கப்படுகிறது, ஒரு ஏணி அங்கிருந்து விடப்படுகிறது, தேவ தூதர்கள் இறங்குறதும் ஏறுகிறதுமா இருக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? 15ஆம் வசனம் படிங்க, 12ஆம் வசனத்தை படிங்க. 28:12. அதற்கு மேலாக கர்த்தர் என்ன பண்றாருங்க? நின்று ஈசாக்கி தேவனும் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என்னங்க என்ன சொல்றாரு? நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் உனக்கு கைவிடுறதில்லை. அப்போ God didn't give him a specific time. நான் இதை உன் வாழ்க்கையில செய்ய போறேன். ஹல்லேலூயா. நீங்க இருந்து தப்பிச்சு இங்க போறப்போ அண்ணனுக்கு தப்பிச்சு போற, நீ சீரியாவுக்கு போற, லாபானுடைய வீட்டுக்கு போற, அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் என்ன பண்ண போறேன்? நான் உன்னை அங்க கொஞ்சம் காலம் இருக்க வைக்க போகிறேன். தென் ஐ எம் கோயிங் டு பிரிங் யூ பேக். இதை நீங்க எங்க படுத்து இருக்கிறியோ அதெல்லாம் என்ன பண்றேன்? நான் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணது போல உனக்கு சுதந்திரம், உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் சுதந்திரமா கொடுக்க போகிறேன். ஆனா என்ன பண்றாருங்க? நான் உனக்கு இதை சொல்றேன். நான் that is the beauty of God. The Bible is such a beauty. நாம நிறைய நேரத்துல என்ன பண்றோம்? பைபிளை எதுக்கு படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம்னு கூட தெரியாம படிக்கிறோம். ஏதோ பைபிள்ல இருக்குது, ஏதோ நல்லா இருக்குது, அப்படி இல்ல. when you study the Bible படிக்கும் போது you study what God is. the Bible முழுக்க என்ன இருக்குதுங்க? God speaking to man. மனுஷனோட தேவன் பேசுகிறது தான் பரிசுத்த வேதாகமம். It's filled with divine instructions. Divine provision ஆல நிரப்பப்பட்டு இருக்கிறது. Divine guidance அதுல இருக்கிறது. Everything a man needs to live successfully on this earth
It is inscribed in the 66 books of the Holy Bible. 66 புத்தகத்துல ஒரு மனுஷன் வாழ வேண்டிய எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. நீங்க பைபிள்ல இருக்கிற எந்த பேஜ திருப்பினாலும் it says God is speaking to you. தேவன் உங்களோடு பேசுகிறார், தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். He may be giving an instruction, ஏதோ ஒரு ஆலோசனை கொடுக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், சில நேரத்துல கடிந்து கொள்ளலாம், he is doing something, ஏதோ ஒரு காரியத்தை. நீங்க பைபிள் படிக்கும் போது அவர் பேசாம இல்ல, நீங்க புரியாதது காரணம் என்னன்னா, நீங்க படிக்கும் போது ஏதோ பைபிளை நீங்க படிக்கிறீங்க. You don't study the word expecting தேவன் என்னோடு பேசுகிறார் என்கிற உணர்வோட நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா you can hear God's voice. பைபிளை ஏதோ படிக்கணும்னு படிச்சீங்கன்னா, நான் கிறிஸ்டியனா இருக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், ஏன்னா பைபிள்ல வசனம் கேட்டுருவாங்க அதனால படிக்கணும்னு படிச்சீங்கன்னா you will never learn anything. You cannot. தேவன் பேசுகிறத புரியாது. ஹல்லேலூயா. ஏன்னா படிக்கிற ஒவ்வொரு வசனத்திலையும் தேவனுடைய உயிர் அதுல இருக்கிறது, உயிர் நாடி இந்த வேத வசனத்துல இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16 சொன்னபடி ஒவ்வொரு வசனத்தின் மேல தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு? He has breathed. அவர் தன்னுடைய ஆவியை அதுல ஊதி இருக்கிறாரு. என்ன பண்ணி இருக்கிறாரு? He has breathed his spirit on every word of the Bible. ஒரு வேதத்துல எந்த வார்த்தையும் தேவனுடைய சுவாசம் காற்று இல்லாத வசனம் ஒண்ணு கூட கிடையாது. Everything is being breathed. அதோடைய அர்த்தம் என்னங்க? அப்போ every word in the Bible is filled with the life of God. தேவனுடைய ஜீவனால, தேவனுடைய வல்லமையினால இந்த வார்த்தைகள் நிரம்பி இருக்கிறது. அதுதான் எபிரேயருக்கு எழுதும் போது அவன் சொல்றான், தேவனுடைய வசனம் எப்படி இருக்குதுங்க? வல்லமையும் அது ஜீவன் உள்ளதுமா இருக்கிறது. The word of God is எப்படி இருக்குதுங்க? Is alive and powerful. அது என்ன பண்ணுமோ ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா, it has the power to divide. ஆத்துமாவையும் ஊனையும் வகையறுத்து வேறு பிரிக்கிறதா இருக்கிறது. So when you study the word, உங்களுக்குள்ள ஒரு conviction வருதுன்னா, it means the sword, double-edged sword, இருபுறம் கருக்குள்ள பட்டயம் உள்ள வந்து கிரியை செய்துன்னு அர்த்தம். It means the breath of God, the life of God உங்களுக்குள்ள கிரியை செய்துன்னு அர்த்தம். No word in the word is without a reason. ஒவ்வொரு வாக்கு தத்தம் கொடுக்கும் போது அந்த வாக்கு தத்துக்கு பின்னாடி தேவனுடைய பிளான் இருக்குது. யாக்கோபுக்கு சொல்ற, இதுதான்ப்பா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்க போகிறேன், உங்க தாத்தாக்கு சொன்னேன், உங்க அப்பாவுக்கு சொன்னேன், now today I'm telling you. அப்போ அந்த வாக்கு தத்த தேவனுடைய பைபிள் யார் யாருக்குங்க? சந்ததி சந்ததிக்கு சேம் வேர்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ எனக்கு ஸ்பெஷலு, உன் பிள்ளையா எனக்கு ஸ்பெஷலு, உன் பேரனும் எனக்கு ஸ்பெஷலு. ஹல்லேலூயா. நீங்க எனக்கு ஸ்பெஷலா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? உங்களை ஸ்பெஷலா கவனிக்கணும்னு நினைக்கிறேன், ஸ்பெஷலா உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறேன், சகல ஜாதிகள் உங்களை மேன்மையா வைக்கணும்னு நினைக்கிறேன். சோ என்ன பண்றேன்?
அந்த மேன்மைக்குள்ள கொண்டு போகிறதுக்கு ஐ கிவ் மை வேர்ட். அந்த வார்த்தை வாங்கின பிறகு ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஹாவ் அ டைம் ஃப்ரேம் ஃபார் யோர் ப்ரமோஷன். உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு, உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லா காரியத்துக்கும் தேவன் என்ன பண்ண இருக்கிறாங்க, பேஸ்ட் ஆன் வாட் காட் ஹஸ் செட், அதற்கு பின்னாடி ஒவ்வொன்றும் ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் உருவாக்கி வச்சிருக்கிறார். அதான் இங்க சொல்லுவார், தாவீது சொல்லுவார், கர்த்தருக்கு காத்திரு. எப்படி காத்திருக்கணுமா? திடமனதாய் காத்திரு. ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? Wait upon the Lord. Wait for the Lord. Be strong. Be strong. திடமனதாய் காத்திரு. Don't become weak when you are waiting for God. இது நடக்கல, இது நடக்கல, இது எனக்கு கிடைக்கல, இது கிடைக்கல. Don't அங்கலாச்சிட்டு இருக்காதே. Stand strong. Wait strong. ஏன்னா எதுக்கு அவர் சொல்றாரு திடமனதாய் காத்திருனா, தேவன் சொன்னதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். God cannot fail you. தேவன் உங்களை ஏமாத்த மாட்டாரு, தேவன் உங்களை வஞ்சிக்க மாட்டாரு, தேவன் பொய் சொல்ல மாட்டாரு. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர், அவர் சொன்னபடி செய்கிற கர்த்தர். Your waiting time, அது ஒரு கத்தி மேல நடக்கிறது போல இருக்கும், ஒண்ணு நடக்காதது போல இருக்கும். பட் ரிமெம்பர், நீ அந்த கத்தி மேல நடக்கும் போது நீ மாத்திரம் நடக்கல, உன் கையை பிடிச்சு அந்த கத்தி மேல நடக்க வைத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா நீ தடுமாறிடுவேன். You see only the sword. அங்க பட்டயத்தை மாத்திரம் பாக்குற, அந்த பட்டயத்தின் மேல கால் வச்சிருக்கிறத நீ பாக்குற. ஆனா உனக்கு கண்ணுக்கு தெரியாம என்ன பண்றாரு, அந்த பட்டயத்தின் மேல உன் கால் இருக்கிறதே, அந்த காலு அந்த பட்டயத்துல அறுத்து காயப்படாதபடி அவர் தன் கரங்களில உங்களை ஏந்தி கொண்டு போய் கொண்டு, அதை யாரும் பாக்குறது கிடையாது. Because he knows in the waiting time is ரொம்ப ஒரு போராட்டமான நேரமா இருக்கும், கவலைப்படுகிற நேரமா இருக்கும், துவண்டு போகிற நேரமா இருக்கும். அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன பண்ணுவாரு, அதுதான் அவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, நீ அக்கினி தண்ணீர்களை நடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன். எங்க இருக்கிறாருங்க? கூட தான் இருக்கிறாரு. He's not far away. அவர் எங்க இருக்கிறார்? நீ வியாதியில் கஷ்டப்படுவது எங்க இருக்கிறாரு? He is there next to you. ஹாஸ்பிடல் ஐசியூல உங்களை யாரும் பார்க்க விடாம இருக்கலாம், பட் your God எங்க இருக்கிறாருங்க? He is there next to your bed. உங்க பலவீனமான சரீரத்துல என்னால முடியல ஆண்டவரே, அவர் சொல்ற, நான் உன்னை தாங்கி கொண்டு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண. எதுக்குங்க? You God knows we are weak, we are fragile. அவருக்கு தெரியும். என் நீதியின் கரத்தினால் உங்களை தாங்குவேன், பயப்படாதே. என் நீதியின் கரத்தினால் உங்களை தாங்குவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். அவருக்கு தெரியும் you are fragile, நீ விழுந்துருவ, நீ தாங்க மாட்டான்னு தெரியும். So he is there already. அங்க இருக்கிறதுனால தான் அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாய் காத்திரு. Be strong in your faith, be strong in your waiting. திடமனதாய் இருந்த கர்த்தருக்கே காத்திரு. Let not your mind get deviated from waiting upon God. ஏதோ கொஞ்ச நாள் காத்திருந்தேன், நான் அப்படியே எந்திரிச்சு போயிடுறது இல்லை, ஐயோ அது நடக்காதுன்னு இல்லை. ஹல்லேலூயா. தேவன் உங்களை நடத்தாம இருக்கிறது இல்லை. பட் God knows when to do, what to give, எப்போ கொடுக்கணும் அவருக்கு நல்லா தெரியும். He is already fixed a time table உங்க வாழ்க்கையில. அவர் காலத்துல அது நடக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக நேரத்துல என்ன பண்றோம்னா, we focus on the things of this world. உலகத்தின் காரியங்கள் மேலதான் நம்ம அதிக கவனம் வைக்கிறோம். அது எங்க இருக்குதுங்க?
இட் இஸ் ஆல் அபவுட் என் கண்ணு பார்க்கறது, என் மனசு விரும்புறது, அதன் மேல போக்கஸ் ஆகி கர்த்தர் இது கொடுக்கணும், கர்த்தர் இது கொடுக்கணும், கர்த்தர் இது கொடுக்கணும் நினைப்பேன். தேர் ஆர் திங்ஸ், மோர் எக்ஸலன்ட் திங்ஸ் ஆண்டவருடைய சமூகத்துல இருக்குது, ஆண்டவருடைய இருதயத்துல இருக்கிறது. அண்ட் காட் வாண்ட்ஸ் டு கிவ் யூ. அவர் என்ன திட்டம் போட்டு இருக்கிறாரோ, அவர் என்ன வரைஞ்சு வச்சிருக்கிறாரோ, அவர் உங்க எதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரோ அதை தான் அவர் கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய நாம ஜெபம் பண்ணி கிடைக்காததுக்கு என்ன காரணம் என்னன்னா, இட்ஸ் மை டிசைர், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை. இன்னைக்கு நிறைய நேரத்துல என்ன பண்றோம், நம்முடைய ஆசையும் நம்முடைய விருப்பத்தையும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக எங்க கடந்து போகிறோங்க. ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா அதுக்காக முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு விழுந்து எந்திரிச்சு புரண்டு எல்லாம் பண்ணி கடைசியில துக்கத்துல இருப்போம். Because we tried, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும். பட் ஆண்டவர் சொல்றார், அது உனக்கு இருந்தா நீ you are trying very hard for that. நீ அதை பெற்றுக்கொள்வதற்காக வேஸ்டிங் எனர்ஜி. உன்னுடைய மைண்ட் அதிலேயே கவனம் செலுத்தி யோசி மைண்ட் பிரெயினை கெடுத்து கொண்டு இருக்கிற. God said, it's not your job, my son, my daughter, I have better things for you. இந்த வெயிட்டிங் டைம் நான் உன்னை காத்து இருக்க சொன்னா, இட் டஸ் இட் வெயினா இல்ல, there is something very special for you. There is something very special for you. அது உங்க வாழ்க்கை. when God begins to open his hands and give, அவருக்கு நினைச்சது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அது எப்படி இருக்குதுங்க, it's uncontainable. You cannot contain what God is planning to give to you. So such a wonderful God. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர், ஐ வாண்ட் டு ப்ரே, ஐ வாண்ட் டு பி மோர் இன் யுவர் பிரசன்ஸ். அவ்வளவுதான். காலைல எழுப்புனாரா? இன்ன வரைக்கும் டயர்ட் ஆகாம வச்சிருக்கிறாரா? Do you think it's my strength? I'm standing with my strength. நீங்க யோசிக்கிறீங்களா, நான் அந்த 3 அவர் 4 அவர் 5 அவர் ஜெபத்துல இருந்து வந்து இருக்கேன்னா என் பலத்திலையும் பராக்கிரமத்தில இருந்து வந்து நினைக்கிறீங்களா? It's God. It's God. அப்ப ஆண்டவர் சொல்றார், there is something very special. Hallelujah. பைபிள் முழுக்க பாத்தீங்கன்னா, when God sets out, ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து ஆண்டவர் கொடுக்கும் போது ஒரு சில இடங்கள்ல தான் உடனே நடந்திருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் God took them இந்த வெயிட்டிங் டைம்ல கொண்டு போகிறத நாம் பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். எப்ப சொல்றாருங்க? when he had nothing. Hallelujah. எவ்வளவு காலம் வெயிட் பண்ண வச்சாரு? 25 years. ஆனா என்ன தெரியுமா ஒரு வேடிக்கை, இந்த காத்து இருக்கிற காலங்கள் முடியும் போது தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யறது, இட்ஸ் கோயிங் டு பி ஆல் ஆஃப் a sudden. அது கர்த்தர் அதை செய்ய நினைச்சது உங்க வாழ்க்கையில நிறைவேற்றும் போது you will be in shell shock because it's going to be all of a sudden. 25 வருஷத்துக்கு அப்புறம் திடீரென்று ஆண்டவர் தரிசனமாகிறார். ஆபிரகாம் சொல்றார், அடுத்த வருஷத்துல your wife will be having a child on her bosom. சடனா. அதனாலதான் சாரா சிரிப்பு வந்துருது. சிரிப்பு வந்து என்ன சொல்றார், டோன்ட் ஜோக் காட், நாங்க ஜெபம் பண்ணி மறந்துட்டோம், நீங்களும் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கல, நாங்களா ட்ரை பண்ணி இஸ்மவேல் வந்துட்டான். டோன்ட் எவர் ஜோக் வித் அஸ், டோன்ட் மேக் ஃபன் வித் அஸ். என் புருஷனுக்கு வயசாயிருச்சு, இஸ் 100 years old, I'm 90 years old. There is no evidence in my body to bear a child.
Hallelujah. There is nothing. பெண்களுக்கான வழிபாடு நின்று போச்சு. She stopped. என்ன பண்ணுதுங்க? Menstruation cycle நின்று போச்சு. She cannot. The body of Abraham was dead. The womb of Sarah was dead. பட் அப்படியாப்பட்ட இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வருஷம் அந்த உற்பவச காலத்துல you will be holding a child. Right? அப்போ எப்ப சொன்னாரு? 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். திடீர்னு அந்த 25 வருஷம் முடியும் போது God showed himself. சடனா ஆண்டவர் சொல்றார், it's going to happen in your life. எப்படி இருக்கும்? நான் இப்பயும் சொல்றேன், நீங்க நம்பவே மாட்டீங்க. You cannot believe what when God begins to suddenly do in your life. Shock treatment தான். சங்கீதத்துல சொன்னபடி 126 அது நிறைவேறும் போது சொப்பனம் காண்கிறது போல இருந்தாங்களா. அவங்க சொல்லுவாங்க, when they were delivered from Babylonல இருந்து விடுவிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நாங்க சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம். கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தை when you are waiting for God, அது நிறைவேறும் போது உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். When God is finishing his work, அதை நிறைவேற்றும் போது உங்க வாழ்க்கையில அன்ரியலிஸ்டிக்கா தெரியும். So most of the time பைபிள்ல படிச்சீங்கன்னா God doesn't give you a specific time of waiting. ஆனா ஒரு சில இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, காத்திருக்க சொல்லுவார். பட் அங்கே என்ன பண்ணுவாரு, he will never give you the exact timing. நீங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா that is amazing promise of God. 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல படிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்கள் என்ன பண்ணார், அப்போஸ்தலர்களுக்கு தன்னை உயிர் உள்ளவராக காண்பிக்கிறாரு. காண்பித்து இப்போ அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் 40வது நாள் அவர் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய காலம் வந்துருச்சு. அப்போ அவர் என்ன சொல்றாருங்க, அவர் சொல்லுவாரு தன்னுடைய டிசைபிள்ஸ பார்த்து சொல்லுவாரு, என்னன்னு, wait for the promise of God. Wait for the promise of the Father. என்ன சொல்றாரு? Hallelujah. நான் இருந்தேன், நான் உங்களை நடத்தினேன், உயிரோடு எழுந்தேன். You are enjoying this life. Okay, it's good. But என்ன சொல்றாரு? Just wait. பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற எங்க காத்திருக்கணும்? எருசலேம்ல காத்திருங்க. Don't depart from Jerusalem. Wait. எங்க காத்திருக்கணும்? எருசலேம்ல காத்திருக்கணும். எதுக்கு காத்திருக்கணும்? பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். உங்களுக்கு என்ன இருக்குதுங்க, யோவான் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இன்னும் சில நாளைக்குள்ள நீங்க பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆமென். இயேசு சொல்றார், just wait. Just wait. Just wait. ஏன்னா நோபடி இப்ப இயேசு சொல்ல அவர் என்ன சொல்றாரு, பிதாவின் வாக்கு தத்தத்தை சொன்னாரு. பட் he never gave a full explanation. அவர் என்ன சொன்னாரு, நீங்க ஜலத்தினால யோவான் ஞானஸ்தானம் இன்னும் கொஞ்ச நாள்ல you will be baptized with the Holy Ghost. அப்போ ஒருத்தருக்கு நோபடி experience the baptism of the Holy Ghost. யாருன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களா except Jesus. அப்போ Jesus was saying something supernatural, super abundance. அது மனுஷருடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது, which is in the mind of God. அதை உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிறாரு. அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா God says just wait in Jerusalem. எந்த இடத்துல இருக்க சொல்றாரு? The place we don't like the most, அங்கதான் இருக்க சொல்லுவார் ஆண்டவர். ஏன் எருசலேம் உங்களுக்கு பிடிக்காது? ஏன்னா எருசலேம்ல தான் இயேசு போட்டு அடிச்சாங்க. இயேசு பாடுபட்டது எருசலேம்ல தான்.
எருசலேம் நகரத்துக்கு வெளியே தான் he was crucified on the cross. அந்த எருசலேம் நகர வீதியில தான் Jesus carried the cross. எல்லாம் எங்க நடந்துச்சு? எருசலேம்ல தான் இருந்துச்சு. பாண்டவர் சொல்றாரு, அந்த எருசலேம்ல தான் நீங்க காத்திருக்கணும். சில நேரத்துல கர்த்தர் காத்திருக்க சொல்லுகிற இடம் கூட நமக்கு பிடிக்காது. பட் when you learn to wait, எனக்கு பிடிச்சது இல்லைங்க தேவன், ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்கல, பட் இதுக்கு பின்னாடி தேவன் எனக்கு ஒரு மகத்துவமான மகிமையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு நீங்க நம்பி விசுவாசித்து காத்து இருப்பீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி ஆல் ஆஃப் a sudden. ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க? இயேசு பரத்துக்கு போயிட்டாரு. they all got together. எவ்வளவோ ஆயிரங்கள் ஃபாலோ பண்ணாங்க. இப்ப கடைசியா மீந்து இருக்கிறது 120 பேரு. அவங்க என்ன பண்றாங்க? ஒருமனப்பட்டு கூடுறாங்க. they were in prayer, ஜெபிக்கிறாங்க. they waited, they prayed, they waited, they prayed, they waited. 10 நாள் காத்து இருக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா திடீரென பெந்தேகோஸ்தே நாள் நிறைவு வருகிறது. திடீரென்று பலத்த காற்று அடிக்கும் சத்தம் வருது. எல்லாம் என்ன நடக்குதுன்னு அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியான ஒரு அக்கினி நாவாக அவங்க மேல வந்து அவங்க உட்கார்ந்துறாரு. உட்கார்ந்தது மாத்திரமல்ல, they were all filled with the Holy Ghost, right? Then they began to speak in tongues. யோசிச்சு பாருங்க, ஆல் ஆஃப் a sudden அவங்க யோசிக்கிறதுக்குள்ள என்ன சவுண்டுன்னு யோசிக்கிறது முடிக்கிறதுக்கு முன்னாடியே things began to happen. That is the promise of God. அப்போ they waited for 10 days. அப்போ 10 நாள் அவங்களுக்கு சும்மா இருந்திருக்குமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை உங்க பேதுருவெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு திட்டி இருப்பானுங்க. இயேசு கூட அங்க கெத்செமனேல இருந்தாங்க. It was not a comfortable place and comfortable waiting time. அவர் சொன்னாரு, யோசிச்சு பாருங்க, நீங்க கலிலேயாவுல போய் தங்குங்க, இல்ல நாசரேத்துல போய் தங்குங்கன்னா that would have been better for them. பட் அவர் சொல்ல, எருசலேமிலே தங்கிருங்க. You are going to receive power from above. அப்போ what God was scripture, கர்த்தர் உங்களோட என்ன சொல்லி கொண்டு இருக்கிறார்னா, wait for God's promise. அது நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும், சடனா நிறைவேறும். அது நிறைவேறும் போது உங்களுக்கு புரியாது இது கர்த்தர் செய்கிறாரான்னு கூட புரியாம you will be in shell shock. திடீரென்று கர்த்தர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை வேக வேகமா நிறைவேற்றுவார். யோசிச்சு பாருங்க, மனுஷன் பாவம் செஞ்சான், ரைட்? God had to wait patiently for எத்தனை வருஷம்? 4000 வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருந்தது to send Jesus. இப்ப இயேசு வந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. Amen. So God will do exactly அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்வார். இயேசுடைய பிறப்பு குறித்து எங்க வாக்குத்தத்தம் பண்ணாரு? எங்க வாக்குத்தத்தம் பண்ணாரு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவர் வாக்கு பண்றாரு. ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லுவாரு, சீட் ஆஃப் தி விமன் சொல்லுவாரு. சோ அந்த சீட் ஆஃப் விமன் நிறைவேறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு? ப்ராமிஸ் நிறைவேறதுக்கு 4000 வருஷம். இட் பிகேம் சடன்லி. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் போது heaven becomes very 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 active. ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுது heaven.
அப்போ நீங்க காத்து இருக்கிறவர்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு? 40 ஏசாயா 40:31 பாருங்க. கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைஞ்சு, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலத்திலிருந்து பலன் குறைஞ்சு போயா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எப்படி இருப்பாங்க? அவளுக்கு என்னவா? புது பலன் அடைவார்கள். ஆமென். Those who wait upon God. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க. அங்க சொல்றார், தாவீது சொல்றார், கர்த்தருக்கு காத்திருங்கள், திடமனதாய் காத்திருங்கள், கர்த்தருக்கே காத்திருங்கள். அப்படி கர்த்தருக்கே நீங்க அவர் சொன்னது நிறைவேறும் 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 நிறைவேறும்னு காத்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல், காத்திருக்கிற உனக்கு என்ன இருக்கும்? புது பலன். You will renew. Those who wait upon the Lord will renew their strength. எப்படி renew strength ஆகுங்க? How will your strength be renewed? By the Holy Ghost. ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? பலனை கொடுப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை எழுதினது தாமதித்தாலும் கர்த்தருக்கு காத்திரு, அது நடக்கும். ஆவியானவர் சொல்ல நடக்கும். The Holy Spirit will say it will happen. It will happen. பைபிள்ல சொல்லுது, இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் சிமியோன் ஒரு மனுஷர் தான். ரைட்? He was waiting for the salvation. அவர் ரட்சிப்பை பார்க்கும்படியாக அவன் காத்திருந்தான். வயசாயிருது. ஹல்லேலூயா. அவனும் காத்திருந்து ஒன்னும் நடக்கல. அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்க, திடீர்னு ஆவியானவர் சொல்றார், go to the temple. டெம்பிளுக்கு போகிறாரு. என்ன பாக்குறாருங்க? மார்த்தா, யோசேப்பும் மரியாளும் குழந்தை இயேசு தூக்கிட்டு வராங்க. உடனே அவங்க கையில அந்த குழந்தை வாங்கி சொல்றாரு, இந்த ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன், என் கண்கள் அதை பார்த்தது. ஆண்டவரே, இப்போது என்னை சமாதானத்தோடு போக விடீர். I waited for this salvation to see in my eyes. நான் இப்ப பார்த்துட்டேன். now I am leaving this earth and coming to you. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கணும்னாக்கா, மோஸ்ட் ஆஃப் தி கிறிஸ்டியன்ஸ், ஊழியக்காரங்களும் சரி, யூ டோன்ட் ஹாவ் டைம். யூ வாண்ட் எல்லாமே இன்னைக்கு கூகுள் சர்ச், அப்புறம் ஏஐ சர்ச், அப்புறம் சாட் ஜிபிடி சர்ச், இதுலயே காலத்தை ஓட்டுறோம். இம்மிடியேட்டா வேணும். Immediate, I need a revelation. God, I need a revelation. I'll go to Chat GPT. Chat GPT விட ஃபாஸ்ட் என் ஆண்டவர். சொல்றாரு, don't wait for Chat GPT, wait for me. நீ எனக்கு காத்திருந்தீனா, your strength will be renewed, your faith will be renewed, your hope will be renewed. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர பறப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையால், நடந்தாலும் சோர்வடையார். You cannot become tired when you wait upon God. By the power of the Holy Ghost, God will keep on telling you. அதுதான் ஆண்டவர் சொல்வார், வெயிட், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். When the Holy Spirit comes, you will become my witnesses. என்னுடைய சாட்சிகளாக நீங்க மாறுவீங்க. The Holy Spirit will strengthen you, give you power. You will be amazing.
தேவனுடைய ஆசை என்ன தெரியுமா? நான் என் மகனுக்காக என் மக்களுக்காக இதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். I'm just waiting for the right time and opportune time. அவர்களுக்கு அதை நான் கொடுக்க விரும்புகிறேன். மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கா இருக்கட்டும். ஹல்லேலூயா. அது எண்ணி முடியாதது ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது எண்ணி முடியாதது ஆண்டு வச்சிருக்கிறார். அதான் யோபு பக்தன் சொல்லுவார், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியா அற்புதங்களை அவர் செய்கிறாராம். யூ cannot count what God has stored for you. ஆனா நம்ம என்ன பண்றோங்க? அற்பமான இந்த இஸ்ரவேல் மக்கள் போலதான். ஆண்டவர் மன்னா கொடுத்தா, எனக்கு மன்னா வேணாம், வெள்ளரிக்காய் வேணும், வெங்காயம் வேணும், வெள்ளைப்பூண்டு வேணும். நீங்க நம்ப அதே புத்தி தான். ஆண்டவர் மன்னா ஒன்னும் இல்லப்பா, வெறும் மன்னா. நீ என்ன தோசை சுட்டா அது தோசை, இட்லி சுட்டா இட்லியா மாறும், பணியாரம் சுட்டா பணியாரம் டேஸ்ட். என்ன நீ சுடுறியோ, என்ன செய்யறியோ, தட் வில் பிகம் தட். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வேணா அப்படியே சாப்பிடலாம், தோசைக்கு சட்னி வேணா அப்படியே சாப்பிடலாம், இட்லிக்கு சாம்பார் வேணா அப்படியே சாப்பிடலாம். இட் வில் பி சாட்டிஸ்ஃபைங். ஆனா நம்ம மனுஷன் என்ன பண்றான்? வெள்ளரிக்காய் அங்க சாப்பிட்டேன், வெங்காயத்தை அங்க சாப்பிட்டேன். ஆண்டவர் சொன்னார், ஒண்ணும் இல்ல, ஸ்டவ் வேணாம், கேஸ் வேணாம், ஒன்னும் வேணாம், நீ அப்படியே கூட சாப்பிட, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ தோசை சுடுமா சுட்டுக்க, என்ன பேன் கேக் பண்ணுமா பண்ணிக்க. இட் வில் பிகம் தட். அந்த மாவை நீ மாவை அரைச்சு புளிச்சு வைக்க வேண்டியது இல்ல. புளிக்க வச்சு அடுத்த நாள் சுட போனா புழு பூத்துரும். நீ அரைச்சு அப்பயே கேக் சுட்டா எப்படி இருக்கும்? ஸ்பாஞ்சா கேக் வரும். இம்மிடியட். அதை எடுத்து இடிச்சு அரைச்சு நீ சுட்டனா இட்லி புசு புசு புசுன்னு வரும். இன்னைக்கு நீங்களும் நானும் மாவு அரைச்சா ராத்திரி அரைச்சு காலையில வரைக்கும் அது புளிச்சு நம்ம உடம்புக்கு கெடுதல் உண்டு பண்ணி சாப்பிடுறதுக்கு நமக்கு ரெடி. பட் காட், உன் காத்திருப்பு வீணா போகாது. பிகாஸ் ஏன் உனக்கு காத்திருக்க சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றார், I have something better, greater, abundant. ஹல்லேலூயா. நான் என்னுடைய ஸ்டோர் ஹவுஸ்ல வச்சிருக்கிறேன், அதை நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். I want you to enjoy a life with my provision. எத்தனையோ பேர் நான் என்ன பண்றேன்? காத்து இருக்குல்ல, நான் போகணும், நான் செய்யணும். Then you end in failures. ஈவன் நம்முடைய படிப்புக்கு கூட, when you depend upon God, எந்த காலேஜ்ல படிக்கணும், எந்த ஸ்கூல்ல படிக்கணும், நாம என்ன பண்றோம்? கூகுள்ல பாக்குறோம், எது பெஸ்ட் அங்க அந்த ஸ்கூல், எது பெஸ்ட் அந்த காலேஜ், இப்படி பாக்குறோம். God has the best. அவர் வைச்சிருக்கிற ஸ்கூல்ல போல எந்த ஸ்கூல் இருக்க முடியும்? பட் we don't believe God, இல்லையா? அதனாலதான் நாம இதெல்லாம் இருக்குது, இதை தேடுவோம், இங்க எப்படி போவோம், அதை பண்ணுவேன், கடைசியில முட்டி மோதி நிற்போம். அதான் அழகா இவரு நம்ம ஸ்டான்லி அவர் சொல்லுவார், அழகா சொல்லுவார், when you wanted to go for higher studies, எங்க போனோம்னு தெரியல. He waited upon God, he prayed to God, waited upon God. அப்ப ஆண்டவரே தெரிஞ்சு கொடுத்தாரு. எது எம்டெக் படிச்சாரா? God showed him. ஏற்கனவே அவருக்குள்ள டிசைரை வச்சாரு. அவர் யோசித்து பாருங்க, பெங்களூர்ல IITல அவருக்கு கிடைச்சிருச்சு, சென்னையில இருக்கிற இன்னொரு இடத்துல கிடைச்சிருச்சு,
அப்புறம் இங்க எம்டெக்லயும் கிடைச்சிரு, 3 இடத்துலயும் வந்துருச்சு. என்ன, யூ ஆர் செலக்டட் சாய்ஸ். பார் ஆண்டவர்கிட்ட எதை ஆண்டவர் நான் செலக்ட் பண்றது? God said go to MTech. அவர் அதை தெரிஞ்சுக்கிறதுனாலதான் அவருக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஊழியத்தை அவர் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். எசேக்கியா பிரான்சிஸ் அதான் சொல்லுவாரு, எங்க அப்பா அம்மா எல்லாம் எனக்கு டாக்டர் படிக்கணும், டாக்டர் ஆகணும். அவர் நான் சொல்றேன், நானும் டாக்டர் படிக்கணும்னு சின்னதுல இருந்து ஆசையம். அந்த கரெக்டா வரும்போது அவர் சொல்றாரு, அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, நானும் எழுதி போட வேண்டியதா இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட போய் தனியா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற கோ எது பிகாம் போனாராம். யோசித்து பாருங்க, அவரு என்ன ஆண்டவர் பைத்தியக்காரன் சொல்லிட்டு அவர் டாக்டரா படிச்சிருந்தாக்கா டாக்டர் ஆயிருப்பாரு. பட் இன்னைக்கு இருக்கிற கனம் உண்டாயிருக்குமா? God has a better plan, better purpose for those who wait upon God. கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு better plans இருக்குது, better purpose இருக்குது. Don't rush out with your ideas and plans. ஆண்டவர் கொடுப்பார், இல்லைன்னு சொல்லல. But just wait, relax in the presence of God and God will take you. உங்களை எங்க கொண்டு போனோமோ அந்த மகிமையான காரியத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். Still it's not over. கர்த்தருடைய பார்வையில, கர்த்தருடைய சித்தத்துல your life is not over. God has something better for you. Yes, something better, something good, something glorious உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை நீங்க இப்பயும் சொல்றேன், ஆண்டவருடைய அந்த மகிமையான காரியங்களை நீங்க பெற்று அனுபவிக்காம நீங்க சாக போறதில்லை. நான் அப்படிதான் நான் நம்புறேன். Still God has better things for me. அதை நான் அனுபவிக்க போறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Let us close eyes. நம்ம ஜெபிக்கலாமா?